அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிஜிடிஆர்பி தமிழில் குறுந்தொகை அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். குறுந்தொகை என பெயர் வர காரணம் யாது? குறுந்தொகை என பெயர் வர காரணம் யாது? 4 அடி முதல் 8 அடி வரை அமைந்துள்ள செய்யுட்களை கொண்டிருப்பதாலும் தொகுக்கப்பட்டிருப்பதாலும் அப்பெயர் பெற்றுள்ளது. ரொம்ப குறுகிய அடி, 4 அடி முதல் 8 அடி வரைக்கும் ப்ளஸ் தொகுக்கப்பட்டிருக்கனால அதுக்கு பேர் குறுந்தொகை அப்படின்னு பேராம். இந்நூலை தொகுத்தவர் யார்? குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. எத்தனை புலவர்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன? அதாவது குறுந்தொகையில் 401 செய்யுட்களையும் பாடிய புலவர்கள் 205 பேர். செய்யுள் 401, பாடிய புலவர் 205 பேர். கையுறை என்றால் என்ன? தலைவை ஏற்றுக்கொள்ள வேண்டி பூங்கொத்தினை தோழி பாங்கன் முதலியோர் வாயிலாக கொடுத்து அனுப்புவது, அதாவது தலைவி கையில் சேர்ப்பது என்பது பொருள். கையுறை என்றால் என்ன? தலைவை ஏற்றுக்கொள்ள வேண்டி பூங்கொத்தினை தோழி பாங்கன் முதலியோர் வாயிலாக கொடுத்து அனுப்புவது, அதாவது தலைவி கையில் சேர்ப்பது என்பது பொருள். கையுறை. இயற்கை புணர்ச்சி என்பது யாது? ஓர் ஆணும் பெண்ணும் விதிவசத்தால் எதிர்பட்டு இயற்கையான சூழ்நிலையில் அகம்புணரும் செய்கையும் உடல் புணர்வும் ஏற்படும் நிகழ்வு இயற்கை புணர்ச்சி எனப்படும். ஊழ்வினையால் நேர்ந்த புணர்ச்சி மெய்தொட்டு பயிரல் பொய் பாராட்டல் இடம்பெற்றுள்ள தலா இடையூறு கிளத்தல் நீடு நினைந்து இரங்கல் கூடுதல் உறுதல் சொல்லிய நுகர்ச்சி வள்ளே பெறுதல் தீரா தேற்றம் என்பனவாகும். வரைதல் என்பது என்ன? வரைதல் என்பது தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சி முடிந்த பிறகு, இயற்கை புணர்ச்சி நடந்த பிறகு கால நீட்டிப்பு செய்யாமல் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுதல் வரைதல் எனப்படும். சிலம்பு கள்ளி நோன்பு என்ற பண்பாட்டு நிகழ்ச்சி பற்றி குறிப்பிடுக. சிலம்பு கள்ளி நோன்பு அப்படின்னா குறுந்தொகை 7ஆம் பாடலில் மெல்லடி மேலவும் சிலம்பே என்ற குறிப்பு போன தலைவியும் தலைவனும் வரைவு கொள்ளாமையை புலப்படுத்துகிறது. மனம் புரிவதற்கு முன்பு மணமகளது காலில் பெற்றோரால் அணியப்பட்ட சிலம்பை நீக்குதற்கு ஒரு சடங்கு செய்யப்படும். அது சிலம்பு கள்ளி நோன்பு எனப்படும்.